அரசியல நடந்து கொண்டு வந்திருக்கிறேன். மக்கள் கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இருக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு அப்படி ஒரு எழுச்சி இருக்கு. நிச்சயம் இந்த முறை 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போது உறுதி. நம்முடைய தலைவர், கழக தலைவர் அவர்கள் 2வது முறையாக, தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் நீங்க வைக்க போவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பால, உங்களுடைய உழைப்பால உட்கார வைக்க போவது உறுதி என்று கூறிக்கொண்டு, தேர்தல் வேலையை திமுக தான் முத ஆரம்பிச்சிருக்கு. 3-4 மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தேர்தல் வேலைகளை பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தேர்தல் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லயும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு, யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரணியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் சண்டை. நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. சொல்ல போனா அதிமுகவுடைய, நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம், அவங்க கள ஆய்வு கூட்டத்திலேயே சொல்றாரு, என்னடா அது, நான் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா ஒருத்தன் 100 கோடி கேட்கறான், ஒருத்தன் 20 தொகுதி வேணும்னு கேட்கறான், இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நம்முடைய தலைவர், கழக தலைவர், கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், உடன்பிறப்புகள், போன்றதில்லையே பெற்றோர் கண்ணீரும் சென்னீர்